நீங்க ஸ்மோக் பண்ணுவீங்களா? நீங்க ஸ்மோக் பண்ணி நான் பார்த்ததே இல்ல. இதுக்கா பதுங்கி பதுங்கி வந்தீங்க? ஓ, நான் எங்க பார்த்தா திட்டுவேன்னு பயந்துட்டீங்களா? பின்ன இருக்காதா? கல்யாண டென்ஷன்ல தம் அடிக்கணும் போல இருக்குன்னு சொன்னாரு. ராதிகாக்கு தெரிஞ்சா திட்டுவான்னு புலம்புனாரு. அதான் நான் தான் இங்க வாங்க யாருக்கும் தெரியாம கொண்டு வந்து தரேன்னு சொல்லி சொன்னேன். நீங்க பாத்துட்டீங்க. சாரி. ஐ லைக் இட். உங்க பயம் எனக்கு பிடிச்சிருக்கு. பட் ஸ்மோக்கிங் எனக்கு பிடிக்காது. இதுதான் லாஸ்ட் வார்னிங். இனிமே ஸ்மோக் பண்ணக்கூடாது. நீங்க என் மேல வச்சிருக்க பயம் எனக்கு பிடிச்சிருக்கு. கடைசி வரைக்கும் இப்படியே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண் கலங்காம பாத்துப்பேன். சரி, சில் பண்ணுங்க. குட் நைட். பாஸ், உங்க எதிர்காலம் பிரகாசமா தெரியுது. ஒரு நிமிஷம். என்ன பாஸ் இப்படி பண்ணிட்டீங்க? இந்நேரம் ரஜினி இங்க இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? ஐயோ, அத பத்தி நினைச்சாலே எப்பா, ஏதோ நான் பார்த்ததால தப்பிச்சீங்க. இப்ப நீங்க ரஜினியை மீட் பண்ணல யார் அழுதா? நாளை கல்யாணத்தை வச்சுக்கிட்டு தேவையா? இல்ல பார்த்திபா, எல்லாருக்கும் அவங்கவுங்க குடும்பத்து மேல பாசம் இருக்கும். ஆனா ரஜினிக்கு அவ குடும்பத்து மேல இருக்கிற பாசம் ஒரு படி மேல. அவ குடும்பத்துக்காக அவப்பட்ட கஷ்டம், அவமானம் என்னன்னு கூட இருந்து நான் பார்த்திருக்கேன். ரஜினி பார்க்க தான் தைரியமா இருப்பா. அவ மனசுக்குள்ள எவ்வளவு பிரளயம் ஓடிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். இவ்வளோ நாள் அவ வாழ்க்கையில ஒரு வகையில சப்போர்ட்டா இருந்த. ஆனா நாள்ல இருந்து எங்க ரிலேஷன்ஷிப்பே டோட்டலா மாறிடும். அவ தனியாயிடுவா. அதான் கடைசியை பார்த்து பேசலாம்னு கால் பண்ண. பாஸ், என்ன பாஸ் இதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு? இந்த உலகத்துல யாரும் யாருக்கும் நிரந்தரமா சொந்தம்லாம் கிடையாது பாஸ். நம்ம நினைச்சபடி வாழ்க்கை அமைஞ்சிட்டா லைஃப் சுவாரஸ்யமாவே இருக்காது. உங்களுக்கு நான் சொல்லி புரிய வைக்க தேவையில்லை. எல்லாத்தையும் இன்னைக்கு நைட்டோட மறந்துட்டு நாளை காத்துட்டு இருக்க வாழ்க்கைக்குள்ள தைரியமா போங்க. அதான் உங்களுக்கும் நல்லது, ரஜினிக்கும் நல்லது, எல்லாருக்கும் நல்லது. போங்க பாஸ். ஸ்மோக்கிங் உடல் நலத்துக்கு கேடுதான். ஆனா இப்ப இது சேவ் பண்ணிருக்கு. எல்லாம் சரியா இருக்குமா? நான் சொல்லும் போது மாப்பிள்ளை பொண்ணு அழைச்சிட்டு வாங்க. இப்போதைக்கு பொறுப்பான ஒரு ஆளை மட்டும் பார்த்திபா, நீங்க இரு. சாமி, உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா நீங்க இவர்கிட்ட கேளுங்க, இவர் கொடுப்பாரு. நான் கேக்குறத மட்டும் எடுத்துக்கோமா. நீ போய் கூட்டி வாமா. சரிங்க, இரு. அந்த பக்கம் போய் நின்னுடுப்பா. சரி, நான் போறேன். அம்மா, நீங்க கொஞ்சம் பாத்து பேசுங்க. கேக்குறத எடுத்துடுடா. தம்பி, அத எடுக்குவா. அத எடுப்பா. அந்த நவதானிய சாமான்கள் அந்த பக்கம் இருக்கு. சரிம்மா, சரிம்மா. மாலை இந்த பக்கம் வைக்கோ. அத எடுத்தாங்க வச்சா. பாத்து பத்திரம் எடு. பாவமா தனியா கொடுத்துட்டு இருக்கா. நானும் போய் ஹெல்ப் பண்றேனே. உட்காருடா. எந்திரிச்சு பிச்சு போடுவேன். என்ன மலையவ புரட்டி போட்டுட்டு இருக்கா? ஜூஸ் தானே, எல்லாம் அவ குடுப்பா. அம்மா, என்னம்மா? எங்க நீங்க போங்க. சரி சரி, வாங்க. எங்க எங்க போறீங்க?
இவரை பத்தி தான் தெரியுமே, பேசாம இருப்போம். கல்யாணத்துக்கு வந்துட்டு எங்க என்ன பிரச்சனை பண்ணலாம்னு சுத்திட்டு தான் இருப்பாரு. மத்தெல்லாம் ரெடியா வச்சிருக்கீங்களா? மாப்பிள்ளை அழைச்சிட்டு வாங்க. போய் கூட்டு வா, போ. போங்க. சீக்கிரம் போ, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. போய் கூட்டிட்டு வாங்க. உங்களுக்கு எல்லாமே எல்லாம் வந்துட்டுமா? ஓம் சௌபாகிய மகாகணபதே நமஹ. பிள்ளையர் நன்னா பிரார்த்தனை பண்ணிக்கோ. மகாகணபதஜே நமோ நமஹ. மாப்பிள்ளையோட தாய்மாவனை அழிச்சுட்டு வாங்கோ. தாய் மாமா என்னன்னு சொல்லுங்க ஐயரே. இல்லம்மா, வேஷ்டி எடுத்து ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்கணும், அதுக்காக சொன்னேன். இவனுக்கு தாய் மாமா இல்ல. பரவாயில்லம்மா, அதுக்கு பதிலா ஸ்தானத்துக்கு யாரா இருந்தாலும் பரவாயில்ல. இந்த தட்டை வாங்கிக்கோங்கோ, அவரை விட்டு இவர்கிட்ட கொடுக்க சொல்லுங்க. மாப்பிள்ள வாங்க. கொடுங்க. இந்தாங்க அரவிந்த், ட்ரெஸ் மாத்தி போய் மாத்தி கொடுங்க. சிவாய நமஹ. சிவாய சிவாய. பொண்ணை அழிச்சுட்டு வந்துருங்கம்மா, போங்க. நான் போய் கூட்டிட்டு வரேன். ஓம் நம சிவாய சிவாய நமஹ. ஓம் நம சிவாய எத்தனை வாட்டி சொல்றது? சிவாய நமஹ. இந்த அக்ஷதையை கையில வாங்கிட்டு சுவாமியை நன்னா பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த கலசத்துல போடுமா. வருணா ஜனமஹா பிரதேதசே நமஹா. வருணா ஜனமஹா பிரதேதசே போட்டுருமா. தம்பி, இந்த தட்டை எடுப்பா. பொண்ணோட தாய்மாமா வாங்கோ. வாங்க மாமா. சதமானம் பவதி. ஆசீர்வாதம் பண்ணி கொடுங்கோ. ரோஜனோ ரோஜன சோமன கல்யாணஹ. வருணாய நமஹ பிரதேதசே நமஹ. சுருப்பினே நமஹ. வாம் பதஜே நமஹ. ராதிகா, அப்பா வந்திருக்காரு. அப்பாவா? ஏகாதிபதே நமஹ. ஜனாதிபதே நமஹ. கீர்த்தராஜாய நமஹ. பிரதேதசே நமஹ. வருணமுக்தஜே நமஹ. பகாய நமஹ. ஆசகஸ்தாய நமஹ. ஏகாதிபதே நமஹ. ராதிகா, புடவைய மாத்திட்டு வாமா, டைம் ஆகுது. வா ராதிகா, பாத்து. ரஜினி மாத்திட்டு போங்கம்மா. வா, கொடுங்க நினைக்கா. இத புடிங்க. போய் வாங்க, ரெடி ஆயிட்டு வா. சரியா? சரி. ஜூஸ் எடுத்துக்கோ. எனக்கு வேண்டாம், உங்க அப்பா வந்திருக்காரு, அவரு கூட. அது அங்க உட்காந்துருக்காரு பாரு. கவனம்டி, ரஜினிக்கு தெரியாம போ. ரஜினி பார்த்துட்டா பெரிய பிரச்சனையாயிடும். தெரியாம கொண்டு போய் கொடுத்துருவாங்க. போ. அப்பா வாமா. இந்தாங்கப்பா, ஜூஸ் எடுத்துக்கோங்க. என்னப்பா, என்கிட்ட சொல்லவே இல்ல. கவனிங்க கவனிங்க, இந்த தகவலை ரஜினி கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கறதுன்னு நான் கவனிச்சுக்கிறேன். என்ன
கல்யாண வீட்டுக்கு வந்திருக்கிற சந்தோஷமே முகத்துல காணுமே. என்ன தம்பி, என்ன பார்த்து கிண்டல் பண்றீங்களா? நாம எப்படி இருந்தா என்ன, நம்மள பத்தி இங்க யாருக்கும் எந்த கவலையும் இல்லையே. அவங்க நம்மளை பத்தி கவலைப்படலன்னா என்ன, அதுக்காக நாம அப்படியே விட்டுற முடியுமா? அவங்கள பத்தி நாம கவலைப்பட வேண்டாமா? நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியலையே தம்பி. கல்யாணத்துக்கு யார் யாருக்கு அழைப்பு போயிருக்கு, யார் யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு நாம கவனிக்க வேண்டாமா? அங்க பாருங்க, உங்க மருமக ஸ்பெஷலா ஒருத்தரை கவனிக்கிறாளே, அது யார் தெரியுமா? பாருங்க. நல்லா பாருங்க. தம்பி, அது அவரு ரஞ்சிதம் புருஷன் மாதிரி. உங்க அண்ணன் தானே? மாதிரி எல்லாம் இல்ல, எங்க அண்ணனே தான். நேத்துல இருந்து இங்கதான் இருக்கான். புருஷனை ஒளிச்சு வச்சு எப்படி எல்லாம் விளையாட்டு கட்டுறாங்கன்னு பாத்தீங்களா? என்னது, நேத்துல இருந்து இங்கதான் இருக்காரா? ஆமா, தனியா ரூம்ல வச்சு சாப்பாடெல்லாம் ஸ்பெஷலா அங்க போகுது. பெத்த புள்ள கல்யாணம் எப்படி ஜாலியா உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கான் பாருங்க. நான் அங்க இருக்கேன், ஏதாவது வேணும்னா கூப்பிடுங்க. இவரால் தானே எல்லா பிரச்சனையும். என் புருஷன் இவர் குடும்பத்துக்கும் சேர்த்து உழைச்சு கொட்டிருக்காரு. இத்தனை வருஷம் இல்லாம இப்ப எங்க இருந்து வந்தாரு இவரு? ஆமா தம்பி, ரஜினி எப்படி உள்ள விட்டா இவர? இந்த விஷயம் ரஜினிக்கு மட்டும் தெரியாது. கேம் அப்படி போயிட்டு இருக்கு. ஓ, என்ன யோசனை? பெத்த தகப்பன இப்படி ஓரமா மரியாதை இல்லாம உட்கார வச்சு கல்யாணத்தை பண்றாங்களே, இப்படியும் கல்மனசா இருப்பாங்களான்னு நான் யோசிக்கிறேன். ரஜினிக்கு தெரிய வச்சு அப்பனுக்கு மரியாதை பண்ண வைப்போம். ஆனா அவசரப்படாம பொறுமையா செய்யணும். பொண்ணை வர சொல்லுங்கோ. பொண்ணுக்கு இந்த மாலையை போடுங்கோ. இந்தாங்க. ஆமா, வரப்போற எல்லாரையும் கவனிச்சு கும்பிடுவா. பெத்த அப்பா அங்கதானே இருக்கான், அவனை மட்டும் பார்க்க மாட்டா. வர சொல்லுங்க. அரசாணிக்கால் பூஜை பண்ணணும். அக்கா, அம்மா இங்க அங்க இருக்காங்க. அம்மா, ஐயர் உன்னை வர சொல்றாருமா. வா, சீக்கிரம் வா. அண்ணி, வடிவு, நீங்க ரெண்டு பேரும் மேல போங்க. சடங்கெல்லாம் செய்யணும்ல. ரஞ்சிதம், நீ போ, போய் சந்தோஷமா செஞ்சுட்டு வா, நான் இருக்கேன். என்ன அண்ணி, அம்மா சார்பில் வடிவுதான் போறால, சங்கரி இருக்கா, அப்புறம் நான் இதுக்கு. நீங்க போங்க அண்ணி. அங்க பாரு, எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. வா, நான் உன் கூட வரேன். ஆனா நீ தான் செஞ்சாகணும், சரியா? வா. என்ன அண்ணி? வா 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 வா. லக்ஷ்மி கணபதே நமஹ, வைராக்கிய கணபதே நமஹ. சடங்கு செய்யற சுமங்கலில அந்த பக்கம் போங்க. முதல்ல சங்கரி, அப்புறம் நான், அப்புறம் அக்கா. நீ போ சங்கரி. சரி. சாரிம்மா,
தெரியாம பட்டுடுச்சு, மன்னிச்சுக்கோமா. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. நீங்க எங்க நிக்கிறீங்க? நீங்க போய் அந்த சடங்கு செய்யலையா? இங்க எது முறையா நடக்குது? பேசினாலும் குத்தமாயிடும். நான் பாட்டுக்கு ஓரமா நின்னு கல்யாணத்தை பார்த்துட்டு கிளம்புறேன். நான் தான் செஞ்சிருக்கணும். ஆனா இந்த ரஞ்சிதா கொஞ்சம் கூட யோசிக்காம போய் நிக்கிறா பாத்தியா? புருஷன்காரன் ஓடி போய் 15 வருஷம் ஆச்சு. அவன் இருக்கானா இல்லையான்னு கூட தெரியல. இப்போ இவ பூவும் பட்டுமா வந்து நின்னா எல்லாம் சரியாயிடும் அர்த்தமா? நானும் சொல்லி பாத்துட்டேன். அவ கேட்டாதானே? அவ புள்ள வாழ்க்கைய பத்தி அவளுக்கே அக்கறை இல்ல. எனக்கு என்னமா வந்துச்சு? இதுல அவங்க பொண்ணு வாழ்க்கை மட்டும் இல்ல, ஏன் தம்பி வாழ்க்கையும் இருக்கு. அதை எப்படி விட முடியும்? அம்மா, நான் தெரியாம உன்கிட்ட சொல்லிட்டேன். எல்லா பழியும் என் தலையில வந்து விழும். தயவு செஞ்சு கொஞ்சம் சும்மா இருமா. உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். இங்க பாருங்க, நீங்க அந்த பக்கமா போய் நில்லுங்க, நான் பாத்துக்கிறேன். உங்க பேரை சொல்லி பிரச்சனை பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நீங்க பயப்படாதீங்க. ஒரு நிமிஷம். ஒரே நிமிஷம்தான். 10 வச்சதும் வெடிச்சிடும். நிஷா வெடினா வெடிதான். நிஷா, ஏன் நிஷா, என்னாச்சு? சாமி, இந்த சடங்கு சுமங்கலிங்க தானே பண்ணணும். நிஷா, நிஷா இருமா. அவங்க 2 பேர் புருஷனும் இங்கதான் இருக்காங்க. இவங்க புருஷன் எங்க இருக்காரு? இருக்காரா இல்லையா? ஐயோ கடவுளே! நிஷா, என்ன பேசுற நீ? அம்மா சும்மா இருமா நீ. சுமங்கலிங்க வாங்க, நான் ஐயர் கூப்பிடுறாரு. இவங்க பெரியவங்க தானே, அவங்களுக்கே தெரிய வேண்டாம்? என் கேள்விக்கு பதில் சொல்லாம காது பொத்திட்டு நின்னா இது நம்ம அரவிந்தோட வாழ்க்கை. என்னக்கா இது? எந்த நேரத்துல என்ன பேசுற நீ? புருஷன் இல்லனாலும் அவங்க ராதிகாவோட அம்மா. நாங்க நல்லா இருக்கணும்னு அவங்கள விட வேற யாரும் வாழ்த்த முடியாதுக்கா. அந்த நியாயம் எல்லாம் எல்லாருக்கும் தெரியும் அரவிந்த். எந்த சம்பிரதாயத்தை யார் செய்யணும்னு இருக்கு. என் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அவங்க அப்புறம் செய்யட்டும். ராதிகாவோட அப்பா இல்லைன்னு ஏன் நினைக்கணும்? அவர் எங்கேயோ நல்லபடியா இருக்கவும் வாய்ப்பு இருக்குல்ல. அத அவங்க சொல்லட்டும்டா. அவங்க சொல்ல மாட்டாங்க, நான் சொல்றேன். ராதிகா, நீ சும்மா இருமா. உன்ன மாதிரி காதை பொத்திட்டு நின்னா இவங்க அதுக்கு மேல கத்திக்கிட்டே தான் போவாங்க. இப்ப உங்களுக்கு என்னங்க வேணும்? ராதிகா இங்க பாரு, நீ சும்மா இரு. மறுபடியும் பிரச்சனை வேண்டாம். இல்லக்கா, இந்த தடவை யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. இப்ப மட்டும் நான் வாயை திறக்காம விட்டுட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும். வாடி, என் வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொன்ன மருமகளே, உன் வாயாலேயே இந்த கல்யாணம் நிக்கட்டும். பேசாம இரு ராதிகா. எந்த பிரச்சனையும் இருக்க கூடாதுன்னு தான் நானும் ஆசைப்படுறேன் ராதிகா. இப்ப மட்டும் இல்ல, கடைசி வரைக்கும் நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழணும். நீங்க எல்லாமே எங்க மேல இருக்கிற அக்கறையில தான் சொல்றீங்கன்னு தெரியும். உங்களுக்கு இருக்கிற அக்கறை என்ன பெத்த அம்மாக்கு இருக்காதா? அக்கறை இருக்கிறவங்க ஏன் இப்படி செய்யணும்? ஏன்னா எங்க அம்மா சுமங்கலி. ராதிகா, அவங்க தீர்க்க சுமங்கலியா தான் இருப்பாங்க. எங்க அப்பா இப்போ இந்த நிமிஷம் உயிரோட இங்க இதே மண்டபத்துல இருந்தாருன்னா ஓகே தானே? சந்தோஷம்தான். ராதிகா, எங்க அப்பா இங்கதான் இருக்காரு.